பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது போகலாம். இங்க பாக்கியா வீட்ல உட்காந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போக மாட்டேன் அப்படிங்கிற அடம் பிடிக்கிற கோபிய, பாக்கியாவ வீட்ட விட்டு தொரத்தி ராதிகா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபிக்கு ராதிகா வந்ததுல திருப்பி நெஞ்சு வலி வந்து இங்க கோபி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி வந்து நல்லா ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இங்க மாடி மேல செந்தில் கிட்ட வந்துட்டு கோபி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்க வா செந்தில், எனக்கு வந்துட்டு பாக்கியா நெறைய நல்லது பண்ணியிருக்கா. அதே மாரி நான் அவளுக்கு நெறைய கெட்டது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து தான் பாக்கியா இப்ப எல்லாமே எனக்கு பண்ணிட்டு இருக்கா. ஆனா பாக்கியா என்ன பண்ணாலும் நான் இந்த வீட்ட விட்டு போக போறதில்லடா. எங்க அம்மாக்கோசரம் நான் இங்க தான் இருக்க போறேன். அதுலயும் முதல்ல வந்துட்டு நான் பாக்கியாக்கோசரம் இங்க தான் இருக்க போறேன். எனக்கு பாக்கியாவோட வாழ்க்கை தான் புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி, இங்க கோபி வந்துட்டு செந்தில்கிட்ட சொல்றாரு. அது செந்தில் வந்து உடனே கோபி வியந்து பார்த்து, "என்ன கோபி சொல்ற? அதுக்கப்புறம் ராதிகாவோட வாழ்க்கை என்ன ஆறுது?" அப்படி கேட்கும்போது, "இல்லடா, எனக்கு ராதிகாவும் முக்கியம் தான். இருந்தாலும் பாக்கியா கூட இங்க இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி விஷயத்தலாம் பாக்கியாக்கு வந்துட்டு ஆதரவா பேசுற மாரி இங்க கோபி பேச, இந்த பக்கம் செந்தில் வந்துட்டு கோபிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "கோபி, உனக்கு விஷயம் தெரியும்ல? ராதிகா வீட்ட விட்டு காலி பண்ண போறாங்களாம். எனக்கு கூட கால் பண்ணி சொன்னாங்க. இதுக்கு மேல நீ வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதாம். இதுக்கு மேல உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்றான்டா. அவங்க அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த விஷயம்லாம் தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் என் கோபி வந்துட்டு, "என்ன தெரியும் சொல்ற? இப்ப அவ வீடு காலி பண்ண கூட சொல்லிட்டு நான் அவ்வளோ சண்டை போட்டேன். திருப்பி வந்துட்டு வீடு காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காளா ராதிகா?" அப்படின்னு கேட்கவும், அப்பதான் இங்க செந்தில் வந்துட்டு கோபிய சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு கோபி, நீ இந்த வீட்ல இருக்க வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க உன் மேல கோவமா. நீ தயவு செய்து இங்கருந்து கிளம்பி அங்க போ. ஏன் நீ ராதிகா வீட்ல இருக்க வரையும் நிம்மதியா இருந்ததே இல்லையா? நீ அங்க போய் இருந்துட்டு அப்பப்போ வந்துட்டு உங்க அம்மாவ இங்க பார்த்துட்டு போடா. நீங்க இருந்தா அது எப்படின்னா, அவங்க வந்து உன்ன நம்பி தான் வந்தாங்க வாழ்க்கையில. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு உன்னால தப்பாயிடும்டா. நீ தயவு செய்து கிளம்பி ராதிகா வீட்டுக்கு போ. இங்க இருக்காத. உங்க அம்மாவ வந்துட்டு அப்பப்போ மட்டும் பார்த்துட்டு போ." அப்படிங்கிற மாரி இங்க செந்தில் வந்துட்டு சொன்னத சொல்லி இங்க கோபிக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா இங்க கோபி வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாரி புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் செந்திலும், கோபியும் வந்துட்டு பாக்கியா வீட்டு மேல மாடியில பேசிட்டு இருக்க, அந்த பக்கம் வந்துட்டு அசிங்கப்பட்டு போன ராதிகா வந்துட்டு வீட்ல போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அங்க கமலா கிட்ட, "அம்மா, என்னால இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாதும்மா. வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து அவ்ளோ அசிங்கப்படுத்தி என்ன அனுப்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுவும் நான் வந்துட்டு கோபிய கொன்னுடுவேனாம்மா." அப்படிதான் அவங்க சொல்றாங்க. என்ன வந்துட்டு இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நான் இதுக்கு மேல அங்க வந்தேன் அப்படின்னா, ஏதாவது என்ன பண்ணிடுவாங்களாம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கமலா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பேசினது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் கமலா வந்துட்டு, "என்ன திமிரு ராதிகா அந்த ஈஸ்வரிக்கு? இல்லாத பொல்லாத ஆட்டம் தான் போட்டுருக்கா. எல்லாம் வந்துட்டு மாப்பிள்ளை சொல்லணும். அவரு போயிட்டு அந்த வீட்ல உட்காரவும் தானே அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. எல்லாத்தையும் அடக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளை இந்த பக்கம் வந்தா மட்டும் தான் முடியும்." அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்றாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "இங்க பாரும்மா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவரு வந்துட்டு நான் வீடு காலி பண்ண போறேன். அது ஓசரம் கூப்பிட்டு பேசினாரு. ஆனா பேசின நேரத்துல அவருக்கும் எனக்கும் பெரிய சண்டையாகி திருப்பி அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. இதுக்கு மேலயும் அவரு நான் பேச விரும்பல. நான் பேசினாலே அவருக்கு நெஞ்சு வலி வருதாம். என்ட்ட பேசினா மட்டும் தான் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அது ஏன்னு தெரியல. அதனால வந்துட்டு நான் இதுக்கு மேல எதுவும் பேச போறதில்ல. நான் வீடு காலி பண்ண போறது உறுதிதாம்மா." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கமலாகிட்ட சொல்றாங்க. அது கமலா வந்துட்டு, "ராதிகா, நீ அப்படிலாம் எதுவும் இவ்வளோ சீக்கிரமாலாம் முடிவு எடுத்துறாத. அவ ஈஸ்வரி ஒரு ஆளுன்னு அவ சொல்றா சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணுமா? அதுக்கப்புறம் நம்ம இப்ப வீடு காலி பண்ணிட்டு போயிட்டோம். அங்க மாப்பிள்ளை மணவறையே முடிக்காம போயிட்டா அப்படின்னா, அவளுக்கு பயந்து தான் வந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு மாரி நினைப்பா. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? இப்ப நீ அசிங்கப்பட்டு வந்ததுல, அந்த அசிங்கத்த விட இப்ப நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும். அதனால வந்துட்டு இங்கேயே இருப்போம். இங்க இருந்து மாப்பிள்ளைய நம்மளே வரப்போம் வீட்டுக்கு." அப்படிங்கிற மாரி இங்க கமலா சொல்றாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அம்மா, நீ புரியாம பேசாதம்மா. அவரு இந்த வீட்டுக்குலாம் வரமாட்டாரும்மா. நீ சொன்னா புரியுதா? அவங்க இருக்க வரைக்கும் விடவே மாட்டாங்க. அங்க இனியா தான் வந்துட்டு என்ன பேச்சு பேசுறா என்ட்ட. அதுவும் எனக்கு காது குடுத்து கேட்க முடியல. இனியா தான் அப்படி பேசுறா அப்படிங்கிற மாரி எனக்கு வியப்பா இருக்கு. நான் இனியாவ எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன். ஆனா என் பொண்ணு மாரி பார்த்துக்கிட்டு அவளே வந்துட்டு என்ன இப்படி பேசுறா. டாடிய வந்துட்டு விட்டுருங்க. டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் காதுல வாங்காம எப்படிம்மா இருந்திருக்கும்?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டே வந்துட்டு கமலாட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டே கமலாட்ட சொல்லிட்டு இருக்க, அங்க வீட்ல வந்துட்டு பாக்கியா வந்துட்டு செல்விகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "செல்வி, எனக்கு மொத இந்த வீட்ல இருக்க புடிக்கல. இவங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்குது. நிஜமா என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. இனியா என் நேர்லயே வந்துட்டு ராதிகாவ அப்படி பேசுறா. நான் அப்ப கூட நம்பல ராதிகா வீட்ல போய் இனியா அப்படிலாம் பேசியிருப்பான்ட்டு. ஆனா இப்போ என் நேர்லயே வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு இப்பலாம் மரியாதை குடுக்குறதே குறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப மாறிட்டா இனியா. நான் சொல்ல சொல்ல என் பேச்சுக்கே மரியாதை குடுக்காம பண்ணிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க பாக்கியா செல்விட்ட நடந்து முடிஞ்ச எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு, "அக்கா, எனக்கு என்னமோ இனியா அப்பாவ பேசினா கரெக்ட்டா தான் தோணுது. ஏன்னா, அவங்க வந்துட்ட பிறகு தானே உன் வாழ்க்கையே போச்சு.
இந்த வீட்ல சந்தோஷமா போச்சு. அதெல்லாம் ரொம்ப சரியாதாக்கா இனியா பாப்பா பேசுச்சு அப்படிங்கிற மாரி. இங்க செல்வி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அது பாக்கியா வந்துட்டு, "செல்வி, நீ ஒருத்தி தான் வந்துட்டு நான் சொன்னத புரிஞ்சுப்பேன்னு நெனச்சா, இப்ப நீயே புரிஞ்சுக்காம பேசுறியா? உனக்கு புரியுதா செல்வி? என் வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒண்ணு. ராதிகாவோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இன்னும். அவங்களுக்கு மையு வேற இருக்கா? மையுலாம் எவ்வளோ கஷ்டப்படுவா? எனக்காச்சு பசங்கலாம் பெரிய பசங்க ஆயிட்டாங்க. அவ சின்ன பொண்ணு. அவ என்ன பண்ணுவா? அது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்வி. நீ இப்படி பேச மாட்ட. அது மட்டும் இல்லாம, எனக்கு அவர் எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பாரு. துரோகம் பண்ணிட்டு என்கிட்டயே வந்துட்டு இப்ப நல்ல மாரி நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நெனைக்கிறியா? எனக்கு ஒரு ஒரு நாள் அவர் முகத்த பார்க்கும்போது அவ்ளோ எரிச்சல் ஆவுது. ஆனா நான் எதுவுமே வெளிய காட்டிக்காம அமைதியா போயிட்டுருக்கேன். நான் எதனா பேசிட்டு கோவப்பட்டேன் அப்டின்னா, திரும்பி அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு எதனா ஆயிடும். அப்டிங்கிற மனிதாபிமான அடிப்படையில தான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல அப்டின்னா, திரும்ப திரும்ப அவர காலையில பார்க்கும்போதெல்லாம் அவர பார்த்து திட்டின்னு இருந்திருப்பேன். எனக்குள்ள அவ்ளோ இது இருக்கு செல்வி அப்டிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்வி வந்துட்டு, "அக்கா நீ சொல்றதெல்லாம் புரியுது. நீ இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்டின்னா, நீ கோபி சார்ட்ட பேச வேணாம்க்கா. உங்க மாமாயார்ட்ட போய் பேசு. அவன்கிட்ட சொல்லி புரிய வை எல்லாத்தையும். அவன் நெனச்சா மட்டும் தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும். எதனா ஒண்ணு. ஒண்ணு இல்ல அப்டின்னா, அவங்க கோபி சார வந்துட்டு அங்க அனுப்பி வைக்க சொல்லு. இல்லன்னா உன்ன வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிடு" அப்டிங்கிற மாரி. இங்க செல்வி வந்து சொல்லவும், அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "அதான் சரி நானும் யோசிச்சுட்டேன். போயிட்டு அத்தைகிட்டயே வந்து இத பத்தி பேச போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா நெறைய வந்துட்டு ஈஸ்வரிய வந்துட்டு தனியா கூப்ட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரிய வந்துட்டு பாக்கியா கூப்பிட்டதுனால தனியா கெளம்பி வராங்க. இங்க வெளிய வந்துட்ட பிறகு ஈஸ்வரியும் பாக்காவும் பேசிட்டு இருக்காங்க. "அத்த, இங்க பாருங்க. நீங்க உங்க பையனுக்கு உடம்பு சரியில்ல சொன்னீங்க. நான் வந்துட்டு வீட்ல இதுவரைக்கும் எதுவும் கத்தல. அமைதியா தான் போயிட்டுருக்கேன். ஆனா, அவரு இருக்கே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்கறதுக்கு எனக்கு புடிக்கல. ஒண்ணு அவர வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுருங்க. இல்ல அப்டின்னா எல்லாருமே சேர்ந்து என்ன வீட்ட வெளிய அனுப்பிச்சுருங்க" அப்டிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு ஈஸ்வர்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரியும் வந்துட்டு, "இல்ல பாக்கியா, அவன் அவன் மேல இருக்க பாசத்துல தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். கோபி வந்துட்டு தேவையில்லாம எதையும் பண்ண மாட்டான். அவனுக்கு இப்பலாம் அவன நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு வந்து யாரும் யார புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு யாரும் இப்போதைக்கு வேணாம். என்னை நிம்மதியா விடுங்க. அதுவே போதும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி தயங்கி போய் நிக்கிறாங்க. இந்த பக்கம் பாக்கியம், ஈஸ்வரி பேசிட்டு இருக்க, அந்த பக்கம் ராதிகா வந்துட்டு கமலாட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல, "அம்மா, அந்த இனியா வந்துட்டு என்கிட்ட அவ்ளோ சொன்னாம்மா, டிவோர்ஸ் பண்ணிடுறேன்ட்டு. ஆனா அப்ப எனக்கு புரியல. இப்ப நல்லா புரியுது. நான் கோபி வந்துட்டு டிவோர்ஸ் பண்றது தான் சரியான வழியா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப அவர் மேல இருக்க பாசத்துல போய் நான் அவர பார்க்குறேன். ஆனா அங்க போய் பார்க்கும்போதெல்லாம் அசிங்கப்பட்டு தான் நான் வரேன். ஆனா அதுவும் வந்துட்டு அவர் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு எதுவுமே என்ன கண்டுக்கவே மாட்றாரு. இப்பலாம் அவங்க தான் அவங்களுக்கு முக்கியமாயிட்டாங்கல்ல. அதனால வந்துட்டு இப்ப நான் டிவோர்ஸ் பண்ணது தாம்மா சரியா இருக்கும். எனக்கு சுத்தமா அவர் கூட வாழ புடிக்கல. எனக்கு நிம்மதி வேணும்மா. நான் தனியா எங்கனா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு கமலா வந்துட்டு, "ராதிகா, என்ன பேசுற நீ? இதுக்கெல்லாம் போய் இப்படி பண்ணலாமா? அந்த வீட்ல இருக்கும்போது எவ்வளோ அசிங்கம் பார்த்தேன் நான் உன்ன. அப்பயும் நீ மாப்பிள்ளை கூட தான் நின்ட. இப்ப என்னமோ 1 வாட்டி 2 வாட்டி பண்ணதுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போறியா?" அப்படின்னு மாரி கேட்கவும், அதுக்கு ராதிகா வந்துட்டு, "இல்லம்மா, அப்ப அசிங்கம் படுத்துனது வேற. இப்ப கோபி சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறாரு. அதாம்மா என்னால முடியல" அப்படிதான் சொல்றாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.